பாட்டுக்கு பேராணவத்தில் நம்ம பாட்டுக்கு இந்த உலகத்தோட போராடிக்கிட்டு இருக்கோம். சிவனன்னு சிவனன்னு வேறில்லை, சிவனார் சிவனார் அறிகிலர், சிவனார் சிவனார் அறிந்த பின் சிவனார் சிவனாயிட்டு இருந்தார். சிவன் சிவன் தெல்ல தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம். வான்பற்று நின்றது ஒன்பற்று நின்ற உணர்வு மந்திரம். இப்போ என் ஜீவன் சிவன் தானே. அப்போ சக ஜீவனில் எறும்பு முதல் யானை வரை எல்லாம் என்னுடைய உறவுகள் தானே. இங்கே இருப்பதெல்லாமே என்னுடைய சகோதர வர்க்கம் தானே. உற்ற ஒருத்தியை தவிர, அந்த நற்றவத்து நன்னீரம் தவிர அவளும் எனக்கு தாய் தானே. இங்கே எல்லாமே என்னுடைய உறவுகள் தானே. பெண் எல்லாம் என் தாய் தான், மனிதனெல்லாம் என் உறவு தானே, என் அங்கங்கள் தானே, அவர்களுடைய அங்கரட்சகன் நான் தானே. இதுதானே நிஜம். இப்படி தானே நம்ம இருக்கணும். இந்த பேதத்தை கடக்காமல் நம்ம அடுத்தது எப்படி போக முடியும்? இங்கே பாட்டுக்கு இங்கே 1000 கிடக்குது, 1000 விதமாக கிடக்குதுங்கிறதுக்காக இதன் பெயராலான நிலை நின்றுட்டு நம்ம அங்கே போக முடியாது. குமரா, இங்கே அநேகம் என காட்டப்பட்டது. குமரா, இந்த அநேகங்கள் ஒடுங்கி ஏகத்தில் ஒடுங்க வேண்டும். இப்போ ஒவ்வொன்றாக கிடக்கிறது முதல்ல ஒன்றில் நிற்கணும். அந்த ஒன்றில் நின்றதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த ஒன்றிலே நம்ம நீடித்து நிலைக்கும் பொழுது அந்த ஒன்றற்ற ஒன்றான நிலைக்கு சென்று விடுவோம். அப்போ நான் அந்த ஒன்றையே அடையில நான் பேதத்தில் இருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு எப்படி நான் எனக்குள்ளார அடங்கும்? அறிந்தால் தான் அடங்க முடியும். ஆமாம், இதில் என்னுடைய சிந்தனைக்கு என்னுடைய காணலுக்கெல்லாம் ஓய்வு கொடுக்கணும். இங்கே அவனன்று ஒரு அணுவும் அசையாது, சர்வமும் சிவமயம் எல்லாம் அவன் வசம். ஒரு அணு கூட எதேச்சை அதிகாரமாக அதற்கு இயங்கும் திறன் இல்லை, அதிகாரம் இல்லை. சருகு அசைந்தது தெரிந்திருக்கும், அது அசைத்த காற்று தெரிந்திருக்காது. குமரா, அவ்வாறு இருக்கிறான் பார். அண்டம் காட்டின உன்னை தாங்கும் அண்டம் காட்டின அந்த அண்டர் பிரான் அண்டத்தை தாங்கும் பொருளை காட்டவே இல்லை பார். திசையை காட்டி எல்லையை மறைத்தான் பார். அவன் சரிப்பகுதி அப்படி இருக்கான். அர்த்த பொருளாகவும் நாற்ற பொருளாகவும் தான் இருக்கான். போய் காட்டுன என்னத்தை போய் காட்ட முடியும்? இல்லை இல்லை என்றுமில்லை, 2 3 நின்றதை எல்லை கண்டு கொண்டோர் இனி பிறப்பது இல்லை. அவன் இல்லவே இல்லைடான்னு தான் சொல்கிறான். இப்போ சித்தன் என்ன சொல்லிட்டு போனான்? நட்டக்கல்லை சுற்றி வந்து நான் குசும் சாற்றியும் உணமுணன்று பேசு மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லும் பேசுமா நாதனுள் இருக்கு, சுட்ட சட்டி சரட்டும் கரிச்சுவையே அறியுமா. இது அந்த உயிர் பொருளை மனப்பொருளை சமைக்கிறதுக்காக கொடுத்த பாத்திரம் தேகம். அது வாழணும், அந்த நிலைப்பாடு அப்படிங்கிறதுக்காக அதுக்கு சில மூலப்பொருள்கள் வழங்கப்பட்டது, அவ்வளோதான். அதில் வண்ணம் கூட்டினவன் நீ, சுவையை கூட்டினவன் நீ, கனவை கூட்டினவன் நீ, நிலைகளை கூட்டினவன் நீ. உன் மனதினுடைய எல்லா விகாரங்களையும் நீ இதில் வைத்தாய். அந்த ரசனையில் வீழ்ந்து போனாய், அந்த அலங்காரத்தில் ஆழ்ந்து போனாய். நிர்ரசனையில் வா, மாற்று வழி இல்லை. எப்படி நம்ம பாட்டுக்கு இந்த உலகத்தில் பிற புற விஷயாதிகளில் ஆழ்ந்து கிடக்கும் மனிதன் அறமாம் அகம் எவ்வாறு அறிவான்? அகம் அறியாதவன் சிவோகம் எவ்வாறு சேர்வான்? குமரா, பிற புறங்கிறார். பிறன்னு சொல்லிட்டாரு, சரி எதிரில் எனக்கு தெரியறதுங்கிற. புறன்னு சொன்னோன்னே உன் தேகண்டாங்கிறான், அறங்கிறது உன் அகண்டாங்கிறான், உன் உடலே புறண்டான்னு சொல்கிறான். அதனால தான் அகம் புறம்னு சொன்னது, அகநானூறு புறநானூறுன்னு சொன்னது. அப்போ புறம்னா நீ கிடையாது. அன்பின் உள்ளான் புறத்தான் உடலாய் உள்ளான், முன்பின் உள்ளான் முனிவர்க்கும் பிரான் அவன். அன்பின் உள்ளாகி அமரும் அரும்பொருள், பெரும்பொருள், சிவ பரம்பொருள். அப்போ அந்த மயமாக நான் ஆகாமல் நான் எப்படி அங்கே போக முடியும்? அன்பு யாருக்கும் கேடு நினைக்காது. அன்பிற்கும் உண்டு அடைக்கும் தாள். அன்பு நம் கடல். இந்த உலகத்தில் நீ கண்ட துளி இந்த கடல், அதுபோல துளிகள் சேர்ந்தது அன்பு கடல். அதனால தான் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். சிவமே அன்பாய் அமர்ந்திருந்தார்னு சொல்லப்படவில்லை, அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அவன் இந்த தன்மையாக இருக்கான்டா அப்படிங்கிறான். நான் எப்படி மனதினுடைய ஒரு மெய் அன்பை அடையாமல் நான் எப்படி மனதினுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும்? இந்த காம குரோத லோப மதம் ஆச்சரிய வக்ர உக்ர விரோத துரோக பழி பாவ இழிவு அவ குற்ற தவறு பிழை இன்னும் எண்ணிலை கேடுகளால் என் மனதையும் கருத்தையும் நான் கரைத்து விட்டு நான் எவ்வாறு அந்த ஒன்றை அறிவே, அந்த ஒன்றற்ற ஒன்றை அறிவே. ஆம் செல்வங்களே, என்கிட்ட இருக்கு. நான் தான் தீர்மானிக்கணும், நான் தான் பயணிக்கணும். அப்போ தான் எனக்கு புரியும். அதெல்லாம் ஒன்றும் அன்பை தராத வேதம் வேதம் இல்லை. கண்ணில் கருத்தில் பேதம் விளைய கற்றவன், பேதத்தோடு காண கற்றவன், இந்த போதனை வனம் தபோவனம் புக அடிப்படை தகுதியற்றவன் காண்குமரா. பேதர்களுக்கு இல்லை தபோவனம்.
அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே அறத்தோடு பாட முடிந்தது, சத்திய தர்மத்தோடு இறை ஒழுக்க முடிந்தது. இதெல்லாம் தாண்டி அடுத்ததுக்கு புரியும் உனக்கு. முதலாவது கடந்தோன்னே தானே வரும் இரண்டாவது வரும். அங்கே நிலைகள் இருக்குது, கோடி இருக்குது. இன்னும் போய்கிட்டே இருந்தால் போய்கிட்டே தான் இருப்பான். அவன் நுணுக்கிக்கிட்டே தான் இருப்பான். உன் அறிவை சோர்வடைய வச்சிருவான், திகைக்க வச்சிருவான். ஸ்தம்பன நாயகன் அப்படிதான். உன் அறிவை கொண்டு நீ எவ்வளோ ஆழம் சென்றாலும் அறிவு மூலம் நான் என்ன சொல்வான். அவ்வளோதான். ஒரு சேயை போல் அங்கே அன்பின் பெயரால் ஒரு அடிமை பாவத்தோடு நின்று பாருங்களே. இங்கே மலப்புழு வந்திருக்கிறேன் இறைவா. எந்த விதத்தில் உன்னை காணும் கருதும் அடிப்படை தகுதியற்றவன் வந்திருக்கிறேன். மலக்காற்றில் உரை மலக்கூடர்களோடு அங்கு சித்த மலத்தோடு காய மலத்தோடு தான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் இறைவா. இவ்வாறு அருளப் போகிறாய் எனக்கு நீ. பெரிய அண்டரெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. நாயே நாய்ச்சிவைகை ஏற்றி விட்டீர், கனவிலும் தேவருக்கு அரியாய் போற்றி, நனவிலும் நாயருக்கு அருளினை போற்றி. ஒரு நாய்க்கு அருள் இருக்கேடா, நீதாண்டா நாயகன். என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சிவன் சேவடி போற்றி போற்றி. என்னை ஒரு ஆளுன்னு நானே மதிக்க மாட்டேன். எனக்கு ஒரு உரு கொடுத்து இவ்வளோ காலம் இந்த எரும மாடு மாதிரி இந்த உடலை வளர்த்து இந்த இவ்வளோ பெருசு நிறுத்திருக்குன்னா நீ தான் இறைவன். இதுக்கு மேலே வேறு என்ன சான்று வேண்டும்? என் லட்சணம் எனக்கு தெரியுமே. அவ்வளோதான். இந்த அசத்தியர்கள் இந்த லாபம் கருதி இன்னும் எத்தனையோ கருதி இதன் பெயரால் இயங்கிக்கிட்டு இருக்க அந்த காற்றை சுவாசித்து உணவை உண்டு அந்த சகஜத்தோடு சகஜமாக தானே தெரிந்து கொண்டிருக்கிறேன். அதானே நிச்சயம். ஆம் செல்வங்களே, அவன் பெரியவன், சிந்தனைக்கு அறியவன். சிந்தித்து பாருங்க. அவனுடைய ஆற்றல் புரியும், அவனுடைய அற்புதம் புரியும், அவன் அருள் புரியும். அவனுக்கு ஒரு ஊர் இல்லை, பேர் இல்லை, வண்ணம் இல்லை, அவ்வாறு இவ்வாறு இல்லை. சென்றடையாத திருவுடையானை, சிராப்பள்ளி குன்றுடையானை, கூறவென்னுள்ளம் குளிர்மே. சிந்தைக்கரிய சிவமை போற்றி. சந்தனத்தில் சுந்தரமாய் இருக்கும் அவன் சிந்தைக்கு அரிய பொருளாய் இருக்கிறான். இருந்த பொழுதும் இந்த சிந்தைக்கு அரியவனுக்கு செலவிடுங்கள். ஏன்னா இது சீர்கிட்ட சிந்தை, விசாரணை மனம். அதை பார்க்கும், அவனை பார்க்கும், இதை பார்க்கும், இவனை பார்க்கும். இது ஏன் இப்படி போகுது, அது ஏன் இப்படி போகுது, நம்ம ஏன் இப்படியே இருக்கோம், அவன் ஏன் அப்படியே போய்கிட்டு இருக்கான். இதுக்கு இப்படியே சிந்தித்து பழகினது. இதுக்கு முதல்ல ஒரு ஓய்வு கொடுங்க. நல்லா வாழட்டும், அற்புதமாக வாழட்டும். எம்மவர்கள் வாழ்ந்தாங்க, எம்மவர்கள் ஓய்வு அடைந்தார்கள்னா அதன் பேரால் அவர்களை விட 1000 கோடி மடங்கு நான் ஆனந்தம் கொள்வேன். அவர்கள் துன்பப்பட்டால் அவர்களை விட 1000 கோடி துன்பப்படுவேன்.